வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு வழியாக வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆடியோ கேட்டதுலேருந்து அது மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சா, ஒரு நல்ல பட்ஸை மிஸ் பண்ணுறோமே. இது இந்த நாய்கிட்ட பிரச்சனை இருக்குது, பேட்டரியில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இவனோட வண்டவாளம். டெய்லி டிரைவரா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமாம், டெய்லி இனிமே தெரிஞ்சிடும். ஏன்னா டிராக் ஆடியோங்க சும்மா வாங்க. சிஎம்எஃப் பட்ஸ் 2 ஏங்க ஹைலைட்டே அதான். பட்ஸ் 2, பட்ஸ் 2 ப்ரோ, பட்ஸ் 2 பிளஸ் எல்லாம் இருக்கு. எதுலயுமே இல்லை டிராக். ஆனா அதனால அது எல்லாமே ஒரு நார்மல் பட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா இது இத்தனைக்கும் என்னன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து கேட்கும் போதே எங்களுக்கு மிரட்டிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறமா நாங்க பர்ன் இன் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அப்பெல்லாம் குவாலிட்டி கரெக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரி, மொத்தம் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லாருக்கும் பர்ன் இன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அழுத்த திருத்தமா சொல்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். கரெக்ட். ஜெயலா வீடியோல அதை பத்தி பேசியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பிராண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க பர்ன் இன். என்ன ப்ரோ, சிஎம்எஃப் கலரா? ஆமா, கலர் மெட்டீரியல் பிடிச்சா. நெக் பேண்ட் இதே கலர் தான் வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக் பேண்ட் ப்ரோ வச்சிருக்கீங்க? ஆமா, அது இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. வேற லெவல் பேட்டரி. வேற அது என்ன 1 இயர் மேல தாண்டி போயிட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு பேட்டரி. அதுல நல்லா இருக்கு. அது அபிஷியல் பேட்டரி இல்ல ப்ரோ. ஆமா, கள்ள மார்க்கெட்ல வாங்குனது. போடு, 2க்குமோ 100% பேட்டரியோட ஆரம்பிக்கிறோம். நாய்ஸ் கேன்சலேஷன் டீசென்ட் தான். டீசென்ட்லாம் இல்ல ப்ரோ, நல்லாவே கிடைக்குதா? 1699 ரூபாய்க்கு என்னத்த டீசென்ட். அதுதான் 1699ங்க வித் அந்த 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட வாங்கியிருந்தேன். அது ஒரு 197 rupees வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். ஏன்னா பேட்டரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1SS நம்ம காசு கொடுத்துருவோம். புது பட்ஸ் வாங்கிக்கோ திரும்ப. நல்ல ஐடியா. வாரண்டி முடிஞ்சு போயிடுச்சுன்னா. ஏன்னா அவன் மேலே நம்பிக்கை இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஆடியோ சூப்பர். கம்மியாக வச்சாலே போதும் ப்ரோ. இறங்கி குத்து இருக்கான். எதுவும் கேட்கல, கேட்டா தானே 50ல வச்சு இதோடுங்க. இந்த பாட்டு ஒரு பக்கம் ஓடட்டும். ஹைலைட் என்னன்னா, வேறு ரிடக்ஷன் வராது இல்ல. இல்ல செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது இருக்குல்ல, OnePlus ஓட நாட் பட்ஸ் 3 அதுல கிடையாது, பட்ஸ் 3 ப்ரோல இருக்கு. ஆமா, ப்ரோல இருக்கு. 3 ப்ரோல இருக்கு. சரி, ஓகே. ஆனா ஆடியோக்காக மட்டும்தாங்க இது. அவர் ஏதோ பண்றாருன்னு மட்டும் தெரியுது எனக்கு. அவர் ஏதோ பில்டப் கொடுக்குறாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. போடு, ஈக்குவலைசர்ல டிராக் செட் பண்ணிட்டீங்க. நிஜமாவே இது மாசுங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், நத்திங்க நேரில் பார்த்தேன்னா சட்டையை பிடிச்சி அடிப்பேன். ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இந்த சவுண்ட் வருது, கொன்றுவேன். இது கிராபிக்ஸ்ல போட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? நான் இப்ப என்ன கேக்குறேன், நான் இப்ப கஸ்டம் போறேன். கஸ்டம் போய் நான் இதே சவுண்ட் இதே மாதிரி நான் தள்ளுனா சவுண்ட் வந்துருமா? என்னடா பேச்சு இதெல்லாம்? யாரும் டிராக் டெக்னாலஜின்னு போட்டிருக்கானே அவன். சும்மா அது ஏதோ சிப் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. டிராக் ஆன் பண்ண உடனே அந்த சிப்ல ஏதோ அது இவங்களோட அது தனி இது ப்ரோ. அந்த ஈக்குவலைசர் கரெக்டா இவங்க அந்த 12 பேண்ட் சொல்லுவோம்ல, ஆமா, ஏதோ மாத்திட்டு ப்ரீ இது பண்ணிடுறாங்க, ப்ரீ செட் ஆக்கிடுறாங்க. இதை வச்சா ஒரு வெங்காயமே இருக்காது. இதுல ஹைலைட் என்னன்னா, நான் இருக்கல லோயஸ்ட் வால்யூம்ல இருக்கேன். ஆஃப் ஆயிடுச்சு. லோயஸ்ட் வால்யூம்லயே எனக்கு சூப்பரா இருக்கு. 10ல வேற லெவல்ல இருக்குல்ல. அதுவும் சாம்சங்ல கேக்குறேன். ஆமா, சாம்சங் நான் ப்ளூடூத்துக்கு பெருசா பரிந்துரைக்க. அதுலயே எனக்கு இப்படி இருக்கு, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ இது ஒரு பெரிய பிளஸ். ஆமா, வால்யூம் லைட்டா ஏத்துறேன். மோர் தென் எனஃப் ப்ரோ. 50 சூப்பரா இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன், 50 தான். அதுவே மோர் தென் எனஃப் தான். மீதி எல்லாமே வேஸ்ட். டிராக் தவிர எது வச்சாலும் கேவலமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு ஓகே உங்களுதுல சிஎம்எஃப்ல. ஆனா டிராக் இருக்கிறதுனால வேற எதையும் வைக்க தோணல. டிராக் வச்சிட்டு எதுக்குங்க எலக்ட்ரானிக்ஸ்? இதுல வேற அல்ட்ரா பேஸ் வேற எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, அது டிஃபால்ட்டாவே ஆன் பண்ணி தான் தரான் ப்ரோ. டிஃபால்ட்டா ஆன் பண்ணி லெவல் 3ல வச்சு கொடுத்துட்றாங்க. அவன் ஆப் ஓப்பன் பண்ணாலே அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. 2A தாங்க. ரொம்ப நாளா பார்த்துட்டு ரேட்டு கம்மியானே வாங்கி. இல்ல இந்த ரேட்டுக்கு சம ஒர்த்து ப்ரோ. உண்மையிலே ஒர்த்துங்க. ஆடியோக்காக தாராளமா வாங்கலாம். 70% வால்யூம் வர வச்சிட்டேன். ஒண்ணுமே கேட்காது. பாருங்க, டியூவல் கனெக்ஷன்லாம் இருக்கு. இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? டியூவல் கனெக்ஷன் இருக்கு. லோ லேக் இது லோ லேக் மோட்லாம் சப்ஜெக்டிவ், அதை விட்டுருவோம். கண்ட்ரோல்ஸ் சிங்கிள் டேப் கிடையாது. இதுல தான் இந்த ரியல்மி ஒன்று என்ன சாகடிக்கிறாங்க. ஆமா, இந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. நம்மால் ஒர்க் அவுட்டுக்காக மெஜாரிட்டியா பிஜிஎம் மாதிரி சாங்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைண்டுனா காதுக்குள்ள கத்துமே. ஆமா, அதை மட்டும் கேட்கலாம்ல. அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம்.
ஓகே. ஒரு பட்டுக்கும் எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த பட்டு தனியாக கற்று பட்டு மட்டும்னாலும் அப்படி தேடலாம், கற்ற விடலாம். நல்லா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஆடியோ குவாலிட்டி பட்டாசா இருக்கு, பட்டாசா ஆஸ் எக்ஸ்பெக்டட். ரெடியா மாமேவா? வீட்டு போட்டு பொழந்துருப்பான். டமால் டிமில் இருக்கும். KGF 2 ஃபான். யோ உன்னை நான் எப்படி பார்த்துட்டு டாக்ஸிக்கு வேற லெவலா ஊருக்குள்ள உன் மரியாதையே போச்சியா. மிச்சம் மீதி நம்ம எதாவது பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கே இப்படியா எல்லாரும் எப்படி தெரியுமா? அன்னைக்கு போறேன்ல அந்த இது மீட் ஈவெண்ட் போனேன்ல, அவங்க ஜாலியா வந்து கர்நாடகாவில் வேற ஆஃபீஸில் டாக்ஸிக்கா ஆஃபீஸ் டிவியில் போட்டானுங்களாம். எப்படியும் KGF அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும்னு நினைச்சு போட்டாங்களாம். இன்டர்வியூல வச்சு முடிச்சு விட்டு போயிட்டோம் ப்ரோ. ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்லாம் அதுதான் சொல்றேன், ஆபீஸ்ல போட்டா யார் இருப்பா? எல்லாருமே தான் இருப்பாங்க. அவன் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னானுங்க. யார் மூஞ்சி யாரும் பார்க்க முடியாம வெக்கமா அசிங்கமாகி போச்சு அப்படி. இல்ல ப்ரோ, அவங்களுக்கே தெரிய வேணாமா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சு ட்ரெய்லரே பார்த்தாங்க. நிறைய பேர் டிவியில போட்டு விட்டேன் ப்ரோன்னு கமெண்ட்ல போட்டு திட்டிட்டு இருந்தானுங்க அவனை. டே கமெண்ட் தெரியாம டிவியில போட்டு விட்டேன், எங்க வீட்டுல எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா இப்படி படம் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கப்ப அப்படின்னு வீட்டுல கேட்பாங்க. இப்படி படம் தான் பாக்குறதுக்கு நீ இப்ப தியேட்டர் போயிட்டு வேற ரிலீஸ் வந்து ஹாப்பி பர்த்டே ஆச்சுன்னு அன்னைக்கு போட்டுருக்கானுங்க. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு இந்த கருமத்தியால போறீங்க, வேற இன்ட்ரோவே கிடைக்கலையா? பயாலஜிக்கலா பார்த்தா அது வந்து நல்ல விஷயம் தான். இல்ல வேற இன்ட்ரோவே உனக்கு கிடைக்கலையா பர்த்டே அன்னைக்கு சொல்றதுக்கு? இதுவே வந்து KGFல வர மாதிரி அந்த கண்ணை வச்சு சுட்டுட்டு அந்த தம் வைக்கிற மாதிரினா நான் தம் அடிக்கிறதுக்காக சொல்றேன். அதெல்லாம் மாசின் எலிவேஷன் சீன். இது எலிவேஷனா? கரெக்ட் தான், இதுவும் எலிவேஷன் தான். வெண்ணிலடை மூர்த்தி மாதிரி நான் பேசணும்னா இதுவும் எலிவேஷன் தான். தம்பி தொவண்டு இருந்த எங்க பிசினஸ் அப்படிதான் சொல்லணும். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா KGFல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு எனக்கு இப்ப சிரிப்பாகி போச்சு. ஐயோ உன்னை நம்பி நான் கேட்டேன் பத்தியா அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் டிவியில போட்டு மாட்டிக்கிட்டாங்க. கொடுமை. பட் சூப்பர் ப்ரோ. அந்த சிக்னேச்சர் அப்படியே இருக்கு ப்ரோ. அப்படியே இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மஞ்சள் வெயில் இருக்குல்ல போட்டுடுங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அதாவது எல்லா ஃப்ரீக்வன்சியும் கேக்குதான்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா பட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு டிராக் வர போட்டுட்டு அதுல இதுவும் கேக்குதான்னு பார்த்தேன். வேற எதுவும் இல்லை. ஸ்டாப் ரெக்கார்டிங். தேங்க்யூ. நைஸ் ப்ரோ. குட் ப்ராடக்ட். லைட் வெயிட், நல்ல ஃபிட். மெயினா வெயிட் இல்ல, ஹெல்மெட்டுக்குள்ள போட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு. அந்த காது வலி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. நல்ல லைட் வெயிட், ஃபிட்டும் நல்லா இருக்கும். இது இப்போ யூனிவர்சல் டிசைன் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ரியல்மிலே இப்படிதான் வருது. ஆப்பிள் 10 காப்பியா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பட் எல்லாரும் வந்து என்னன்னா அந்த என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காது ஷேப் கரெக்டா இருக்கு ப்ரோ. நிறைய பேருக்கு அது ஃபிட் ஆகுது. அது என்னால எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதை நான் வந்து தப்பா பாக்குறதானும் புரியல. கரெக்ட். ஏன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வெண்ட் மாத்திக்கிறாங்க. ஆமா, அதுக்கேற்ற மாதிரி. ஆனா மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியலுங்க. ஆமா, நல்லா இருக்குங்க. எப்படி வந்து மேட்ல கொடுத்துருப்பாங்க. மேட்னால இன்னும் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஸ்கிராட்ச் ரெசிஸ்டண்டா இருக்கும் ஓரளவுக்கு. அது அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமா, சும்மா வச்சுக்கலாங்க. இதுல அந்த வால்யூம் கண்ட்ரோல் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா லேனியர் போட்டிங்கன்னா யூஸ் பண்ணி கழுத்துல தொங்கிட்டு போகலாம், அவ்வளவுதான். அது ஓகே, கழுத்துல தொங்குறது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கலருக்கு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க ப்ரோ, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் மாதிரி எல்லாம் போட்டுருந்தா பொண்ணுங்க தான் இதெல்லாம் தொங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு எல்லாம் செமையா இருக்கும். பேக்ல தொங்க விட்டுக்கிறாங்க. பேக்ல அப்புறம் ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு பசங்களுக்கு இது. ஆனா ஒரு சிலது வந்து கிஃப்டட் ப்ரோ போட்டுவாங்க, கிளிப் மாதிரி போட்டு. ஆனா கண்டராவே இருக்கும். ஆனா என்னன்னா இது வந்து கிஃப்டட் மாதிரி ப்ரோ. ஒரு சில ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு சில ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செம்ம ஆப்ட். அவங்க இதை இப்போ கழுத்துல தொங்கிட்டு அப்படி தெரியுமா இருக்கும். அந்த பொண்ணு ஏதோ எக்ஸ்ட்ரா சும்மா போட்டுருக்க மாதிரி இருக்கும். நம்ம போட்டா நார்மலா ஐடி போட்டாலே நம்ம அசிங்கமா இதுல வேற இதையும் போட்டு போனோம் அது என்னமோ உண்மைதான். அது நம்ம நிலைமை அப்படி. ரைட்டு, ஓகேங்க. ஆனா நல்ல ப்ராடக்ட்டுங்க. நீங்களும் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஆல்ரெடி நீங்க ரிலீஸ் ஆகும்போது வாங்கியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா வேலை செய்தா, பேட்டரி நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்ட். ஆனா அவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் போயிருக்கு, நல்லாவே தெரியுது. அவங்க வெண்டர் இஷ்யூ இருந்திருக்கும், அவங்க ஃபீட்பேக் போய்க்குதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயர் இருக்குல்ல ப்ரோ. ஆமா, இயர் ஓபன் அதெல்லாம் பேட்டரி எதுவுமே ஆகல. அது எதுவுமே ஆகல. ஏன்னா அதெல்லாம் அடிச்சு துவைச்சிருக்காரு. பரத் ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு 1 இயர் கிட்ட. அப்பயுமே நல்லா இருக்குது, ஒண்ணுமே ஆகல. ஸோ அதனால அவங்க வெண்டர் மாத்திருப்பாங்க. இப்போ மேபி இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இது டப்பால பாத்திருப்பீங்களா எப்படியும்? புதுசு தான். ஓகே, ரொம்ப ரீசெண்டா பண்ணது தான் இது. ரைட்டுங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்று சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க.